அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். ஊர் சுற்றலாம் வாங்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. நான் உங்கள் ராம்குமார். இந்த நிகழ்ச்சியில் இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற ரொம்ப அழகான இடம் பார்த்திங்கன்னா வாகமன் அப்படின்ற மலைப்பிரதேசம். அது எங்கே இருக்குது அப்படின்னா கேரளாவில் இருக்குது. அங்கே ஒரு படகு பயணம் போக போகிறோம். பொதுவாக மலைப்பிரதேசங்கள் எல்லா இடங்கள்லையுமே படகு பயணம் உண்டு. ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு, வால்பாறை, ஏற்காடு இப்படி நிறைய மலைப்பிரதேசங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. எல்லா இடங்கள்லையுமே படகு பயணம் உண்டு. ஆனால் வாகமன் அப்படின்ற அந்த மலைப்பிரதேசத்தில் என்ன ஸ்பெஷல்னால் சுற்றி மீன்கள்ங்க, அதாவது ஆயிரக்கணக்கான மீன்கள். அந்த மீனுக்கு கொய் ஃபிஷ், அதாவது கொய் மீன்கள்னு சொல்கிறாங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இந்த மீனோட சிறப்பம்சம் என்னென்னா கிட்டத்தட்ட 3 அடி வரைக்கும் வளரக்கூடிய மீன். பார்த்துக்கோங்களேன் எவ்வளோ பெரிய மீன் அப்படின்னு. அது மட்டும் இல்லைங்க, ஜப்பானில் இந்த வகை மீன் லட்சமாக விற்கப்படுது. சமீபத்தில் கூட ஒரே ஒரு கொய்ஃபிஷ் 25 லட்சத்துக்கு ஏலமானது ரொம்ப ஒரு பெரிய விஷயமாக பேசப்பட்டுச்சு. நம்ம சென்னையிலையும் பார்த்திங்கன்னா இந்த கொய்ஃபிஷ் 2000 ரூபாயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 6 லட்சம் 8 லட்சம் வரைக்குமே விற்கப்படுது. பொதுவாக எல்லா மீன்களும் இவ்வளவு காஸ்ட்லியாக விற்கப்படுறதில்ல. ஏன் இந்த கொய் ஃபிஷ் இவ்வளவு விலை அதிகம் அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா 3 தலைமுறைக்கு இந்த மீன் வளர்க்கலாம்ன்றாங்க. அதாவது இந்த மீன் தாத்தா வளர்த்தாங்கன்னா பேரன் வரைக்குமே வளர்க்கலாம். ஏன்னா இந்த மீன் 70 முதல் 80 வருடங்கள் உயிர் வாழும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனாலேயே நிறைய பேர் விரும்பி இந்த மீனை வளர்க்குறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த போட்டில் பார்த்திங்கன்னா நம்ம மீன்களோட போட்டிங் போகிறோம் இல்லையா, அப்போ மீன்களுக்கு தேவையான உணவு நம்மளுக்கு தர்றாங்க. அதை அப்படியே அந்த படகுல போயிட்டு இருக்கும்போது கொடுக்கும்போது மீன் நம்மளை சுற்றி வருது. அதில் ஒரு கண்டிஷன் சொன்னாங்க. என்ன அப்படின்னா நம்மளோட கையில் தங்க மோதிரம் போடக்கூடாதுன்றாங்க. கையில் மோதிரங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் அந்த மீன்களுக்கு உணவு தரும் பொழுது ஒருவேளை உங்களோட மோதிரத்தை அந்த மீன் வாயில் கவிட்டு போயிடலாம். அந்த மோதிரம் இது மூலமாக உங்கள்கிட்ட இருந்து தொலைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அது எந்த மீன் சாப்பிட்டுச்சு, எந்த மீன் வயத்தில் அந்த மோதிரம் போச்சுன்னு நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. வேண்டதுனால இந்த படகு பயணம் போகும்பொழுதே நீங்கள் கையில் உள்ள மோதிரத்தை மட்டும் கழட்டி சேஃப்டி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த மீன் ரொம்ப அழகாக இருக்கிறதுனாலையும் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்றதுனாலையும் இதை சாப்பிட்றதில்ல, வளர்க்க மட்டுமே செய்கிறாங்க. நீங்களும் கேரளாவில் வாகமன் அப்படின்றத மலைப்பிரதேசம் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த கொய்ஃபிஷ் படகு பயணத்தை மேற்கொள்ள மறக்காதீங்க. ரொம்ப ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருக்கும். என்ன அமெரிக்க தமிழ் ஊடக நேயர்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த லிங்க்கை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அமெரிக்க தமிழ் ஊடகத்தில் அடுத்து இன்னும் நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது உங்கள் ராம்குமார். நன்றி, வணக்கம்.